வணக்கம் மக்களே. இந்த தேங்காய் இளநீ வெட்டக்கூடிய அருவாளை வந்து இன்றைக்கி எப்படி பதம் வைக்க போகிறோன்றது அந்த வீடியோ. இப்போ பாருங்கள், இந்த மட்டையோட மேல் பகுதியில் வந்து லைட்ஸை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். தீட்டுறதுக்கான முக்கியமானது மணல் தான். அதுலேயும் குறுமணல்னு சொல்லுவாங்க. குறுமணலில் தான் தீட்டணும். அப்போ தான் நல்லா வந்து பதையிடும். தேங்காய் வெட்டுற அருவாளை மட்டும்தான் இந்த மெத்தேடில் வந்து நம்ம தீட்ட முடியும். மற்ற வேறு எந்த அருவாலையும் அந்த மாதிரி தீட்ட முடியாது. ஏன்னா இது உருக்குனால இப்படி தான் தீட்டுறதுக்கு. இதோட மெத்தட் இது தான். நம்ம வீட்டில் வச்சுருக்க அருவாலாம் இந்த மாதிரிலாம் தீட்டினாலும் பதை ஏறாது. மக்களே, அருவாளை வந்து ஃபஸ்ட்டு தீட்டாகும் போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ கருப்பாக இருந்துச்சுன்னு. இப்போ தீட்டுட்டு அந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் வந்துடும். இந்த மாதிரி தான் டெய்லி நாங்கள் வந்து தீட்டிட்டு தான் வேலை பார்க்கணும். என்ன தான் நம்ம உடம்புல தெம்பு இருந்தாலும் அருவா பதம் இருந்தால் தான் மேலே வந்து சீக்கிரமாக வேலை நடக்கும். இந்த மாதிரி டெய்லி நாங்கள் காலையில் போய் தீட்டிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இந்த அருவா நம்ம கூட இருக்குன்னா ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலை ஓடும். இல்லைன்னா வேலை வந்து ஓடாது. ஒரே மரத்தில் வந்து நமக்கு டைமிங் அதிகமாகிடும். இப்போ இளநீலாம் வெட்டுறதை பார்த்துருப்பீங்க. சட்டுன்னு வெட்டுறோன்னா அந்த அருவா தான் காரணம். மற்றபடி நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அருவா பதம் இல்லாட்டி வேலை ஒரு பட்டு ஓடாது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க நம்ம வீட்டில் இருக்க அருவாவில் இந்த மாதிரி தீட்டினா பதம் வருமானு. கண்டிப்பாக வராது. இது வந்து இதுக்குன்னே தயார் பண்ண அருவா. நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து சுத்த இரும்பு. இது வந்து உருக்குனால தயார்பட்டதுனால வந்து இந்த மெத்தேடெலாம் தீட்ட முடியும். இந்த அருவாவை பார்த்தீங்கன்னா தீட்ட தான் பதம் வரும். தேங்காய் வெட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருவா யூஸ் ஆகும். வேறு யாருக்கும் யூஸ் ஆகாது. பதம் வச்சாச்சு. இது எப்படி ஷார்ப்பில் இருக்குன்றது வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கிழிக்கணும்னு சொன்னால் சோகையை பிளேடால் தான் முடியும். ஆனால் நம்ம அருவாலே பிளேடு ஆச்சு. எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டெய்லியும் வந்து பிளேடை கையில் வச்சுட்டு தான் வேலை செஞ்சுட்ருக்கோம்.